ஒரு ஸ்பீக்கர் பாட்டு பாடுறதுக்கு தேவை ஏசி கரண்டா டிசி கரண்டா இதை கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஏசினா என்ன டிசினா என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஏசி அப்படிங்கிறது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், அதோட பேர்லேயே இருக்குது. நம்ம 12 வோல்ட் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது +12 வோல்ட் -12 வோல்ட்னு சொல்லிட்டு ஒரு சைன் வேவ் மாதிரி மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கும். இதுவே டிசி அப்படிங்கிறது அது ஒரு டேரக்ட் கரண்ட். நம்ம 5 வோல்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த 5 வோல்ட் தான் அப்படியே போய்கிட்டே இருக்கும். இது வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன்லையோ இந்த ++ன்னு சொல்லிட்டு மாற்றமெல்லாம் இருக்காது, அப்படியே தான் இருக்கும். நம்ம நிறைய ப்ளூடூத் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட் டிசி கரண்ட் தான் அந்த பேட்டரி மூலமாக நம்ம இன்புட் வோல்டேஜ் கொடுக்குறோம். இப்போ பவர் சப்ளை நம்ம டிசி தான் கொடுக்குறோம். அப்போ அதுலேருந்து வர ஸ்பீக்கர் அவுட்புட் அதுவும் டிசியே தான் இருக்குன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. பட் அது தப்பானது. ஏன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர், ரேடியா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம டிசி சப்ளை கொடுத்தாலும் அது உள்ளே பார்த்தீங்கன்னா ஆடியோ ஆம்பிளிஃபையர் ஐசி சர்க்யூட்லாம் கொடுத்துருப்பாங்க. அது வந்து அந்த ஸ்பீக்கருக்கு தேவையான ஏசி சிக்னலை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஏன் ஸ்பீக்கர்லாம் ஏசி சிக்னல் கொடுத்தா தான் ஒர்க் ஆகுமா, டிசியில் ஒர்க் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஸ்பீக்கரோட அமைப்பே பார்த்தீங்கன்னா ஒரு காந்தம், நடுவில் காயில், அப்புறம் டயப்ரம் வச்சுருப்பாங்க. நம்ம ஏசி சிக்னல் கொடுக்கும்போது அது வந்து சைன் வேவ் மாதிரி மாறி மாறி வருதா, அதனால் அந்த காயில் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் ஆகி வைப்ரேஷனை கிரியேட் பண்ணும். காயில் கொடுக்குற அந்த வைப்ரேஷனை நம்ம டயப்ரம் வந்து சவுண்டாக கன்வெர்ட் பண்ணி நம்ம கேட்குற மாதிரி மாற்றி கொடுக்குது. இதுவே நீங்கள் டிசி கரண்ட்டாக ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து டேரக்ட் கரண்ட். ஸோ கொடுக்கும்போது ஒரு டைமுக்கு தான் கிரிக் அப்படின்னு கேட்கும், அதுக்கப்புறம் சவுண்டே வராது. நீங்கள் ரொம்ப நேரம் அந்த டிசி வோல்டேஜை அந்த ஸ்பீக்கருக்கு கொடுத்தீங்கன்னா அது வந்து புகஞ்சு போயிடும்.